ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கடாயை வச்சுருக்கோம். அது வந்து எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு வந்து பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம வந்து வதக்க போகிறோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 2 சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கல் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கல் உப்பு போட்டோன்னே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட இது ஒரு தடவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து நம்ம கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் சில்லி பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை மசாலாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இடம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வந்து இதாகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொட்டுக்கலையை வந்து ஒரு 10 கிராம் அரைச்சி வச்சு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம வந்து அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு ஆட் பண்ணிக்கணும், கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இது கூடவே தேவையான அளவு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு இடம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு தேவையான உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இந்த எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ வந்து குருமா வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்து பார்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.